ஸோ பேசிக்கலி இது எப்படி இந்த டூல யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம தூங்க போகும்போது ஒரு சர்டைன் ப்ராப்ளத்த பத்தி யோசிக்கிறோம். அது ரிலேட்டடா இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன பத்தியும் யோசிக்கிறோம். ஆ யூசுவலா நம்ம தூங்கும்போது பிரெயின் வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் தள்ளிட்டு, ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டாட்ஸோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இத தான் பிரெயின் யூசுவலா பண்ணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பிரெயினோட ஆக்டிவிட்டிய நமக்கு தேவையான சொல்யூஷன கண்டுபிடிக்கிறதுக்கு, நமக்கு தேவையான டாட்ட கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். எப்படி அப்படின்னா, நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி அ நம்மளோட ப்ராப்ளம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நெனச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா, அது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதும் டாட் கனெக்டிங் வேலைய பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு த அ நமக்கு தேவையான சொல்யூஷன கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஸ்லீப்பிங் ஆன் அ ப்ராப்ளம். அடுத்து வந்து ஸ்டெப் பேக். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த புக்ல வந்து நெறைய டெக்னிக் சொல்லியிருக்காங்க. நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேஸ் எல்லாம் இன்கிரீஸ் பண்றதுக்கு. அ ஐ திங்க் நீங்க மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் நெனைக்கிறாரு. ஸோ அந்த மாரி மெடிடேஷன் அதுக்கப்புறம் நம்ம நெறைய டூல்ஸ் பார்த்தோம். நம்ம ஹேப்பியா இருக்கிறது. ஸோ இந்த மாரி நெறைய டூல்ஸ்ல நம்ம சைஸ் ஆஃப் த அட்டென்ஷன் ஸ்பேஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண பார்த்தோம். ஆ ஸோ இது என்ன அப்படின்னா, அட்டென்ஷன் ஸ்பேஸோட சைஸ் இன்கிரீஸ் ஆக 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 ஆம், இது இது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் த அட்டென்ஷன் ஸ்பேஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். இட் இஸ் எதுக்குன்னா, இன்டென்ஷனலா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்குள்ள மோட்ல போகணும் அப்படின்னா, அட்டென்ஷன் ஸ்பேஸோட சைஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா, நெறைய அட்டென்ஷன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இப்போ கிவன் அட் அ டைம் நம்ம வந்து எவ்வளவு விஷயத்த மைண்ட்ல ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ அத ஃபோக்கஸ் பண்ணும்போது, அந்த அட்டென்ஷன் ஸ்பேஸோட சைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்போது, நம்ம நெறைய டாட் கனெக்டிங் பண்ண முடியும். நெறைய இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து அட் அ டைம்ல வச்சு நம்ம டாட் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு பசில் ஃபார்ம் பண்ற மாரி தான். ஒரு 10 பீஸ் பசில் இருக்கு அப்டின்னா, ஒரு பிளேட்ல 4 பீஸுக்கு தான் இடம் இருக்குன்னா, நம்ம வந்து அந்த 4லயே போட்டு, போட்டு எடுத்து பார்த்துட்டு இருப்போம். இல்ல 10க்கான இடம் நமக்கு இருக்குன்னா, 10யும் வச்சு நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம மெடிடேஷன் அந்த மாரி விஷயங்கள பண்ணி, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸோட சைஸ இன்கிரீஸ் பண்ணிட்டு, அ இன்டென்ஷனலா நம்ம அட்டென்ஷன ஸ்கேட்டர் பண்ணணும். ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போகணும் அப்டின்றாரு. ஸோ ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அட்டென்ஷன் ஸ்பேஸோட சைஸ் அதிகமா இருக்க இருக்க, ஆ ஓகே. ஸோ அட்டென்ஷன் ஸ்பேஸோட சைஸ் அதிகமா இருக்க இருக்க, நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் எதெல்லாம் ஸ்டக் ஆயிருக்கிறோமோ, எதெல்லாம் நமக்கு ஒரு புது ஐடியா வேணுமோ, எதெல்லாம் நமக்கு ஒரு கிரியேட்டிவ் சொல்யூஷன் வேணுமோ, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்க முடியும் அப்படின்றாரு. இந்த இடத்துல தான் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அ மோர் ஐ மீன் இந்த இடத்துல தான் ஹைப்பர் ஃபோக்கஸ விட ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் பவர்ஃபுல்லா இருக்கு. எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து ஒரு கிரியேட்டிவ் சொல்யூஷன் அ த தேவைங்கிற மாரி இருக்காது. அது ஃபுல்லா எக்ஸிகியூஷன்ல உட்காருவோம். நமக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். அதுல ஃபுல் ஃபோக்கஸ் போட்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அந்த ஒரு டாஸ்க்க மட்டுமே முடிக்க பார்ப்போம். இது வந்து எப்படின்னா, நமக்கு அடுத்தடுத்து வாட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ன்னு தெரிஞ்சதுன்னா இது ஓகே. ஆனா நான் லீனியர் ப்ராப்ளம்ஸ், காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அதாவது 1, 2, 3ன்னு டாட் கனெக்ட் பண்ற மாரி இல்லாம, நான் லீனியரா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நெறைய வேற வேற இடத்துல இருந்து டாட் கனெக்ட் பண்ணி ஒரு சொல்யூஷன் எடுக்கணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அ அப்படின்லாம் நம்ம பார்க்கும்போது, அ இந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ இன்கிரீஸ் பண்ணி, நம்ம இன்டென்ஷனலா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்குள்ள மோட்ல போகும்போது தான், இந்த மாரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஈஸியா பார்த்த உடனே டாட்ஸ் கனெக்ட் ஆக முடியாத ப்ராப்ளம்ஸ்க்குலாம் நம்ம டாட்ஸ் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றாரு. சோ நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் அதிகமா இருக்கும்போது, நம்ம இன்டென்ஷனல் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ளலாம் போகும்போது, நம்ம பர்ப்பஸா அன்ஃபோக்கஸ் பண்ணும்போது, அதாவது இப்போ ஒரு விஷயத்துல மட்டுமே ஒண்ண பத்தி மட்டுமே யோசிக்கிறது இல்லாம, அந்த ஒரு ப்ராப்ளத்த பத்தி இருக்கிற நெறைய டாட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது, பர்ப்பஸ்ஃபுல்லா அன்ஃபோக்கஸ் பண்ணும்போது, நம்மளோட மைண்ட் வந்து வாண்டர் ஆகாம, கொஞ்சம் வாண்டர் ஆகுறத குறைச்சுக்கிட்டு, நம்ம எந்த அ சொல்யூஷனுக்காக ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல போறோமோ, அந்த டாட்ஸ கனெக்ட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும் அப்டின்றாரு. அப்புறம் இதுல இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்டின்னா, ஆ அந்த
ஜெய்கார்னிக் எஃபெக்ட் மாதிரி தான். ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல ஓப்பனா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓப்பனா இருக்கிற விஷயத்த மைண்ட் வந்து நிறைய நினைச்சுட்டே இருக்கும். ஃபினிஷ் ஆகி க்ளோஸ் ஆன ஒரு விஷயத்த மைண்ட் வந்து நினைக்கிறத விட ஓப்பனா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி மைண்ட் நினைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? நேச்சுரலாவே அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற டாட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி போட்டுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ பர்பஸ்ஃபுல்லி டிலேயிங் த கிரியேட்டிவ் டெசிஷன்ஸ், இதுதான் இங்க இப்ப நம்ம இந்த இதுக்கு முன்னாடி சொன்ன கான்செப்டை யூஸ் பண்றோம். ஒரு ஃபைல் மைண்ட்ல ஓப்பனா இருக்குது அப்படின்னா அது பிரெயின் யோசிச்சுட்டே இருக்குது, டாட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டே இருக்குது. அதனால வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவான சொல்யூஷனுக்கு வேணும். நம்ம வந்து ஒரு 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 ஆம், ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்னு இல்லை, எனி சொல்யூஷன், ஆனா நம்ம கொஞ்சம் கிரியேட்டிவா வேணும் அப்படின்னா அந்த வேலையை டெசிஷன் எடுக்கிறது வந்து பர்பஸ்ஃபுல்லா தள்ளி போடுங்கன்றாரு. இப்ப டெட்லைன் இல்லாத ஒரு விஷயம், இப்ப நாளைக்கே முடிக்கணும் டெட்லைன் இல்லை அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் அது முடிக்காமயே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து அதை ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும், தூங்கும் போது எந்திரிக்கும் போது. ஏன்னா அது நம்ம ஃபைல் ஓப்பனா வச்சிருக்கோம். அப்ப பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து இன்னும் நிறைய டாட்ஸ் கனெக்ட் ஆகி இன்னும் கிரியேட்டிவா நம்ம சொல்யூஷன்ஸ் அரைவ் ஆகும் அப்படின்றாரு. ஸோ த டெக்னிக் இஸ் ஸ்டெப் பேக்ல என்ன அப்படின்னா அட்டென்ஷன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் பர்பஸ்ஃபுல்லி அன்ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு அதாவது ரொம்ப ஒரு ஒரு டாட்டை விட நிறைய டாட்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல உட்காந்துக்கிட்டு பர்பஸ்ஃபுல்லா அன்ஃபோக்கஸ் பண்ணணும். இது அது அப்படி பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஆன்சர் கிடைக்காத ப்ராப்ளம்ஸ், நான் லீனியர் ப்ராப்ளம்ஸ். லீனியர் அப்படின்னா 1 2 3 பார்த்தாவே தெரியும். நான் லீனியர்னா எப்படி எப்படியோ இருக்கும் டாட் கனெக்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும். எடுத்த உடனே நமக்கு கண்ணு முன்னாடி சொல்யூஷன் தெரியுதுன்னா அது காம்ப்ளெக்ஸ் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி எஃபிஷியன்டா பண்றதுன்னு தெரியல, இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறது தான் நமக்கு காம்ப்ளெக்ஸ். அப்ப வந்து நம்ம நிறைய டாட்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாட் கனெக்டிங் எல்லாம் வந்து நமக்கு பர்பஸ்ஃபுல் அன்ஃபோக்கஸ்ல தான், ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட் தான், அதுல தான் நடக்கும். ஸோ அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுல வந்து பர்பஸ்ஃபுல்லி டிலேயிங் த கிரியேட்டிவ் டெசிஷன்ஸ். உங்களுக்கு டெட்லைன் இல்லாத வரைக்கும் உங்க மைண்ட்ல வந்து அதை வச்சுக்கிட்டே இருந்து, டெட்லைன் இருக்கு ஐ மீன் என்ன சொல்றது, டெட்லைன் இருக்கக்கூடியதுக்கு நீங்க டெசிஷன் எடுத்துதான் ஆகணும். ஆனா இன்னும் கொஞ்சம் டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதை பத்தி மைண்ட்ல அசை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் வேல்யூபிள் டாட் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு இமெயில் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இமெயில் வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு நாள் பூரா உங்க சிஸ்டம்ல ஓப்பனாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க திரும்ப திரும்ப அதை பார்க்கும்போது ஒரு ஒரு தடவையும் ஒரு சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு விஷயத்த ஆட் பண்ணுவீங்க, டெலீட் பண்ணுவீங்க. அதை வந்து பெட்டர் ஆக்கிட்டே போவீங்க. நம்ம ரிப்ளை வந்து நல்லா எப்படி பெட்டரா இருக்குமோ அந்த மாதிரி பெட்டர் ஆக்கிட்டே போவீங்க. ஸோ யா இது 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 இ- இ- இது மாதிரிதான் மத்த டெசிஷன்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ண சொல்றாரு. உதாரணத்துக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஹையர், ஒரு 5 பேரை இன்டர்வியூ பண்றோம், இதுல யாரு பொட்டன்ஷியலான பர்சன் அப்படின்னு உடனே டிசைட் பண்ணாம ஒரு 2 3 நாள் தள்ளி போட்டோம்னா அந்த 2 3 நாள் இதை மைண்ட்ல வந்து ஓப்பனாவே வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டாட்ஸ் கனெக்ட் ஆகும். அந்த இடத்துல அவர் அந்த பேசினாரு, இந்த இடத்துல இது இப்படி கனெக்ட் ஆகுது, இல்ல இதுக்கு பதிலா இந்த ஆப்ஷன் போலாம், அவருக்கு பதிலா இந்த தேர்ட் ஆப்ஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வந்து அதுல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். இன்னொன்னு உதாரணத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாரு. நீங்க ஏதோ ஒரு டீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரசன்டேஷனை 1 ஹவர்ல பண்ணி முடிக்கணும்னு எடுக்கிறது ஓகே. அந்த 1 ஹவர்ல ஆரம்பிச்சுட்டு ஓரளவுக்கு முடிச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணாம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை பத்தியே நம்ம ஒரு 2 3 நாள் அதே யோசிக்கிறோம், அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா நமக்கு அப்பப்போ ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் ஒரு டாட் கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். இல்ல வந்து நீங்க ஒரு கம்பெனி லோகோ டிசைன் பண்றீங்க, டிசைன் பண்ணிட்டு உடனே ஒரு 1/2 hour 1 hourல முடிக்காம அது அப்படியே பிரெயின்ல வந்து விட்டுருக்கீங்க ஒரு வாரம் 10 நாள்னா அந்த பிரெயின்ல ஓப்பனா இருக்கும்போது அது அகைன் இது இப்படி ட்வீக் பண்ணலாமா, இது ஆட் பண்ணலாமா, அதை ஆட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரெயின் வந்து டாட் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பர்பஸ்ஃபுல்லி டிலேயிங் யுவர் கிரியேட்டிவ் டெசிஷன்ஸ் வந்து பிரெயினோட டாட் கனெக்ஷன்ஸை இன்னும் வேல்யூபிளா மாத்தி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்பிங் பேக். நம்ம பர்பஸா அன்ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல வந்து ஒரு வேலையை ஒரே ஒரு 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 லூப்லயே போயிட்டு இல்லாம
லூப்ல இருந்து வெளியில வந்து பர்பஸா நம்ம வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ல மோட்ல போய் ஸ்டெப் பேக் பண்ணி நமக்கான கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ்க்கும் டாட் கனெக்ஷனையும் கண்டுபிடிக்கணும். அடுத்த டெக்னிக் வந்து இன்டென்ஷனலி லீவ் த டாஸ்க் அன்ஃபினிஷ்டு. இன்னொன்று வந்து ஒரு கிரியேட்டிவான ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கும்போது அப்ரப்ட்லி அதை விட்டுட்டு அடுத்ததை டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ப என்ன ஆகும்னா நம்ம மைண்ட்ல அட்டென்ஷன் ரெசிடியூ இருக்கும். அது ஒரு டாஸ்க்ல இருந்து இன்னொரு டாஸ்க் பண்ணும்போது அந்த செகண்ட் டாஸ்க் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த அந்த டெக்னிக், அதாவது இப்போ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கோம், அந்த வேலையை அப்படியே விட்டுக்கிட்டு அடுத்த வேலையை பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணும்போது மைண்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல நிறைய ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஸ்டக் ஆகுறோம் அப்படின்னா அப்படியே அதை விட்டுட்டு அடுத்த டாஸ்க் பண்ணுங்க. அப்போ வந்து அந்த பிரெயின்ல அந்த டாஸ்க் ஓப்பனா இருக்கிறதுனால ஃப்ரண்ட் ஆஃப் த மைண்ட்ல வந்து அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எக்ஸ்டர்னல் கியூஸும் இன்டர்னல் சொல்யூஷனும் கிடைக்கிறதுக்கு ட்ரிகர் ஆகும். இப்போ வந்து ஒரு 1 ஹவர்ல உட்காந்து ஒரு ரிப்போர்ட் எழுதுறேன். அந்த ரிப்போர்ட்ல ஏதோ ஒன்று நம்ம காம்ப்ளெக்ஸா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு அது 1 ஹவர்ல முடிச்சுக்கிட்டு வர்றதை விட அந்த அந்த காம்ப்ளெக்ஸா இருக்கிற இடத்துல பாயிண்ட்ல அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்த டாஸ்க் பண்ண ஆரம்பிக்கும் போது பிரெயின் நேச்சுரலா ஓப்பனா இருக்கிறதெல்லாம் வந்து திங்க் பண்ணும் இந்த ஜேகார்னிக் எஃபெக்ட் மூலமா. அவ திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் சொல்யூஷன்ஸ், எக்ஸ்டர்னலா எதெல்லாம் ட்ரிகர் ஆகுதோ அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த எந்த இடத்துல காம்ப்ளெக்ஸா ஃபீல் பண்ணி ஸ்டக் ஆனமோ அது சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து கன்சியூம் மோர் வேல்யூபிள் டாட்ஸ். அதாவது வி ஆர் வாட் வி கன்சியூம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்ப பொறுத்தளவுக்கு. மைண்டை பொறுத்தளவுக்கு நாம என்ன டேட்டா உள்ள போடுறோமோ அதுதான். ஸோ நம்ம நிறைய நம்ம நாலேஜை வளர்த்துக்க நிறைய வேல்யூபிள் டாட்ஸை மைண்ட்ல எடுத்துக்க நம்ம ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடு வந்து இன்னும் எஃபிஷியன்ட் ஆகும் அப்படின்றாரு. யா இப்போ வந்து நான் வந்து என்னோட வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, வெல்த் இன்க்ரீஸ் பண்றது ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷனை மைண்ட்ல எடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி எனக்கு எப்படி வெல்த் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்யூஷனும் வந்து எனக்கு கிடைக்கும். எனக்கு டேட்டாவே கம்மியா தான் இருக்கு, டாட்ஸே மைண்ட்ல கம்மியா தான் இருக்கு அப்படின்னா நம்ம கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ்க்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ என்ன சொல்றாரு, நிறைய டாட்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன், ஒரு ஹோல் நியூ இன்ஃபர்மேஷன் தான் ஒரு வளம் மாதிரி. அந்த வளத்தை வந்து பிரெயின்ல வந்து நிறைய வேல்யூபிள் இன் டாட்ஸை போட ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்றாரு. எப்படி வேல்யூபிள் டாட்ஸ் வந்து ஒரு எனார்மஸ் எஃபெக்ட் கொடுக்குது, அது வந்து ஒரு நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டாட்ஸ் வந்து மைண்ட்ல ஏத்திக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டி, ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் எய்தர் மேக் ஆகும் அல்லது பிரேக் ஆகும். நமக்கு வந்து வேல்யூபிள் டாட்ஸே எடுக்கல, நம்ம வந்து யூஸ்லெஸ்ஸான தாட்ஸை மட்டுமே மைண்ட்ல போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்ம கிரியேட்டிவிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை பிரேக் தான் பண்ணும். இல்ல வேல்யூபிளான டாட்ஸ் எடுத்து மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து கிரியேட்டிவிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து சாப்டர் 9 கலெக்டிங் த டாட்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம டீப்பா பார்ப்போம். இப்ப நம்ம இன்னும் கடைசி சொல்யூஷன், கடைசி மெத்தட் ஃபார் கனெக்டிங் மோர் டாட்ஸ் என்னன்னா, ரைட் அவுட் த ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் ட்ரையிங் டு கிராக். இவர் என்ன பண்ணாரா, இந்த புக்கை எழுதும்போது இந்த புக்கை வந்து இவருக்கு என்னென்னலாம் தாட்ஸ் மைண்டுக்கு வருதோ, என்னென்னலாம் ஐடியா வருதோ எல்லாத்தையும் எழுதி கிட்டத்தட்ட 25,000 வேர்ட்ஸை எழுதிக்கிட்டாராம், கலெக்ட் பண்ணிக்கிட்டாராம். ஆனா இது எப்படி ஒரு புக்கா மாத்துறது அப்படிங்கிறது வந்து அவளுக்கு ஒரு ஒரு சேலஞ்சா தான் இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காரு, இந்த 25,000 வேர்ட்ஸையும் என்ன பண்ணிட்டாரு, பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு டெய்லியும் ஒரு ஒரு பேஜ் படிச்சுக்கிட்டு டாப் ஆஃப் த பேஜஸ்ல நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளோட அதுல இருந்து சேலஞ்சஸ் என்ன, இந்த 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 பேஜ் எங்க போடலாம் அங்க போடலாம்னு சொல்லி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சு ஒர்க் பண்ணிட்டே டெய்லியும் இந்த பிரிண்ட் அவுட்டை ரெவ்யூ பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ ஒரு ஒரு தடவை ரெவ்யூ பண்ணும்போது இவரால் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை மேக் பண்ண முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த புக்கை வந்து ப்ராப்பரான ஒரு மேனுஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு, ஒரு ப்ராப்பரான புக்கா மாத்திருக்காரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெகுலரி ரெவியூவிங் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் த டாக்குமெண்ட் இட் செல்ஃப் கெப் த ப்ராஜெக்ட் ஃப்ரெஷ் இன் மை மைண்ட் அப்படின்றாரு. இவர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டாரு இந்த 25,000 வேர்ட்ஸையும்.
25,000 வேர்ட்ஸும் பிரிண்ட் எடுத்து கண் முன்னாடி வைக்கும்போது அதை வந்து நம்ம அடிக்கடி ரிவ்யூ பண்ணிட்டே இருப்போம். அண்ட் அந்த ப்ராடக்ட் அந்த 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 டாக்குமெண்ட் வந்து கண்ணு முன்னாடியே இருக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் வந்து மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது. அப்படி ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும்போது அது பார்க்கும் போதெல்லாம் நமக்கு மைண்ட்ல வந்து ஒரு டாட் கனெக்ஷன் நடந்துட்டே இருக்கு. இல்ல எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து ஏதோ ஒரு ட்ரிகர் நம்ம பிரெயின் தேடி எடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ கண்ணு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற அந்த இந்த ப்ராப்ளம் வந்து கண் முன்னாடி ஃப்ரெஷ்ஷாவே இருந்துட்டு இருக்கும்போது மைண்ட்லயும் ஃப்ரெஷ்ஷாவே இருந்து நம்ம நிறைய டாட்ஸ் கனெக்ட் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாரு. அண்ட் இந்த மாதிரி டாக்குமெண்ட் கையில வச்சுக்கிட்டு ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து ஹாபிச்சுவல் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்கு போயிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நம்ம பிரெயின் தேடும். உதாரணத்துக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இது டாக்குமெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து டேபிள்ல வச்சுக்கிட்டு இது கண்ணில் பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருக்கும்போது இது என்ன டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு தெரியலன்னு யோசிக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, ஒரு 100 புக்ஸோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இவர் அனலைஸ் பண்றாரு. அப்ப அந்த 100 புக்ஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி 100 புக்ல இருந்து நிறைய அவருக்கு பொட்டன்ஷியல் கியூஸ் கிடைக்கும், பொட்டன்ஷியல் ட்ரிகர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பொட்டன்ஷியல் ட்ரிகர்ஸ் கிரியேட் பண்றது தான் இவரே கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு ரிச் என்விரான்மெண்ட், ஒரு வளமான என்விரான்மெண்ட் அப்படின்றாரு. ரிச் என்விரான்மெண்ட் எல்லாத்துக்கும் மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வளமான என்விரான்மெண்ட், ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வளமான என்விரான்மெண்ட் அவரே கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. எப்படின்னா நமக்கு அவரோட புக்கை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டாரு. அந்த கண் முன்னாடி வச்சுக்கிட்டு அப்பப்போ ரெவ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ரெவ்யூ பண்ணும் போதெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஸ்டக் ஆகுறாரோ அப்ப வந்து அதுக்கான இன்ஸ்பிரேஷன்ஸ் எங்க கிடைக்குமோ அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் தேடி போக ஆரம்பிச்சாரு. ஸோ இவென்ச்சுவலினா இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஒரு இந்த 25,000 வேர்ட்ஸும் அங்கங்க ஸ்கேட்டர்டா கடந்தது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ் ஆகி இப்படி ஒரு புக்கா மாறி இருக்கு. ஸோ இவென்ச்சுவலி எனக்கு எதெல்லாம் தேடணும் எல்லா ஆன்சரும் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரு டாபிக் என்னன்னா, ரைட்டிங் டவுன் த டீடைல்டு ப்ராப்ளம்ஸ் you are tackling at work and home helps your mind continue to process them in background. இதுதான் கான்செப்ட். நம்ம வந்து என்ன ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணுமோ, எந்த ப்ராப்ளத்தை நம்ம டேக்கிள் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, இல்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு வேணுமோ அதுக்கான அது எல்லாத்தையும் டீட்டெயில்டா எழுதிக்கோங்க. எழுதிட்டு அது கண் முன்னாடி பாக்குற மாதிரியே நம்ம வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பிரெயின் வந்து அது பேக்ரவுண்ட்ல ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம பிரெயின்ல வந்து நம்ம சும்மா டாஸ்க், ப்ராஜெக்ட், இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நம்ம இருக்கு. அதெல்லாத்தையும் நம்ம பிரெயின்ல மட்டுமே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா டைமும் அதை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க மாட்டோம். பிரெயின்ல ஒரு இடத்துல போய் அது ஸ்டோர் ஆயிரும், நம்ம பாட்டுக்கு அடுத்தடுத்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ த ஆப்போசிட் என்ன அப்படின்னா, நம்ம பிரெயின்ல போட்டு ஸ்டோர் பண்ணாம ஒரு பேப்பர்ல போட்டு நம்ம எழுதி நம்ம கண்ணு முன்னாடி வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அது வந்து நம்ம இன்னும் சால்வ் பண்ணல, இது இன்னும் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து அது பார்க்கும் போதெல்லாம் நமக்கு மைண்டுக்கு வந்துட்டே இருக்கும்போதும் அப்படி இருக்கும். மைண்டுக்கு வந்துட்டே இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல அது சொல்லு டாட் கனெக்ஷன் நடந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்னும் ஃபாஸ்டா அது சொல்யூஷன் கிரியேட்டிவா அரைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விச் இஸ் வெரி ட்ரூ. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட என்ன சொல்றது, இப்போ ஒரு ஒர்க் இருக்கு, நம்ம பண்றோம், கமிட் பண்ணிட்டு போறோம், ஆனா பண்ண மாட்டோம். அதே ஒர்க் செவரல் ரிமைண்டர்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னா பிரெயின் வந்து அது முடிக்க ட்ரை பண்ணும். இந்த ரிமைண்டர் தான் நம்ம வந்து நமக்கு நாமே உருவாக்கிக்கிறோம். நம்மளோட ப்ராப்ளம் என்னவோ அதை டீட்டெயில்டா எழுதி அதை வந்து நம்ம பாக்கெட்லயோ கையிலயோ கண்ணில் பண்ற மாதிரி இடத்துலயே வச்சுட்டே இருக்கும்போது நம்ம பிரெயின் அதுல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் ட்ரிக். ஸோ அதாவது இந்த இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணணும், இது ப்ராசஸ் பண்ணணும், இது ஒர்க் பண்ணணும், இது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிமைண்டரை நமக்கு நாமே உருவாக்கிக்கிறோம். அண்ட் அதுக்கான டீடைல்டு இன்ஃபர்மேஷனையும் எழுதிக்கிறோம். நம்ம ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கையில வச்சுட்டே இருக்கும்போது ஒரு நல்ல கிளாரிட்டியோட நம்ம திங்க் பண்ண முடியும். லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் அதான் சொல்றாரு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த பெரிய ப்ராஜெக்ட்டை டேரக்டா நீங்க ஒரு சொல்யூஷன் அரைவ் ஆக முடியாது. ஸோ அந்த பெரிய ப்ராஜெக்ட் நீங்க பிளாக்கா பிரிக்கணும், ஒரு பிளாக்கும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும், ஒரு பிளாக்லயும் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க அவுட்லைனா ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஒரு தீசிஸ் மாதிரி அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சார்ட் மாதிரி ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு அதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு
உங்க டீமுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டீமுக்கு என்ன ப்ராசஸ் செட் பண்ணணும் அப்படிங்கிற அவுட்லைன் நீங்க எழுதிட்டு, அதை வந்து நீங்க கண் கூடயே வச்சுட்டு இருக்கீங்க, கண் முன்னாடியே அந்த பேப்பரை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம பிரெயின் வந்து கண்டினியூ டு கலெக்ட் அண்ட் கனெக்ட் நியூ டாட்ஸ், நிறைய நியூ டாட்ஸை வந்து கலெக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணும், கனெக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு கையில ஒரு பேப்பர் வச்சிருக்கீங்க, அது கையிலேயே வச்சுட்டு இருக்கீங்க, அது பார்க்கும் போதெல்லாம் இது சொல்யூஷன் வரணும், இது சொல்யூஷன் வரணும், இது 2 நாள் 3 நாள்ல சொல்யூஷன் வரணும்னு சொல்லிட்டு இந்த 3 நாள் அதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, பாக்குறவங்கள்ட்ட நீங்க அதை பத்தியே பேசுவீங்க. இப்ப ஏதாவது ஒருத்தவங்களை பார்த்தான்னா அது வந்து அவர் வந்து இதுக்கு ரிலேட்டடான ஃபீல்ட்ல இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னா, உடனே அவர்கிட்ட அதை பத்தி பேச ஆரம்பிப்பீங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அங்கிருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு ட்ரிகர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் டெக்னிக். இப்ப என்ன அப்படின்னா, இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, டெய்லி ஒரு இந்த 3 டாஸ்க் செட் 3 இன்டென்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இன்னைக்கு என்ன 3 டாஸ்க் நான் முடிச்சாகணும் அப்படிங்கறது வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும் முந்தின நாள் நைட்டேன்னு. இதுல இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த முந்தின நாள் நைட் நீங்க இன்டென்ஷன்ஸ் செட் பண்ணும்போது, நீங்க மிடில் ஆஃப் த ப்ராசஸிங்ல, அதாவது எந்தெந்த வேலை வந்து மிடில் உங்களுக்கு டாப் ப்ரியாரிட்டி ஆனா ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படிங்கிற ப்ராப்ளத்தையும் நீங்க சேர்த்து நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு நீங்க தூங்க போங்க. நோட் பண்ணிட்டு அதை பிரெயின்ல ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம தூங்க போகும்போது, அந்த அந்த டீட்டெயில்டா எழுதின பேப்பரை கூடயே வச்சுட்டு இருக்கும்போது, அதை அப்பப்ப ரெவ்யூ பண்ணிட்டே இருக்கும்போது, அது பிரெயின்ல வந்து ஒரு ட்ரிகரா நமக்கு வந்துட்டே இருக்கும்போது, நம்ம வந்து வில் பி நீங்க எவ்வளவு சொல்யூஷன்ஸ்ல அரைவ் ஆகுறீங்க அப்படிங்கறத பார்த்து நீங்க சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. சோ இந்த டெக்னிக்காக தான் நான் பென் பேப்பர் ஒரு பென்சில் உங்களை எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். சோ நம்ம இப்ப எல்லாருமே அந்த பென் அண்ட் பேப்பர்ல இப்ப நமக்கு இம்மிடியட்டா அகைன் இவர் யூஸ் பண்ண டெக்னிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இம்மிடியட்டா எந்த டாஸ்க் என்னோட எனர்ஜி போகுது, எந்த டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா, அது வந்து ஒரு கான்சிக்யூட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. இப்ப இந்த டாஸ்க் பண்ணேன் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா என் கோலுக்கோ என் ரெவென்யூக்கோ வந்து அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து பல அதர் மீனிங்ஃபுல் டாஸ்க்குக்கும் வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் எடுத்துக்கிட்டு அந்த டாஸ்க்கை வந்து நீங்க பேப்பர்ல எழுதுங்க. இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் ஸ்டக் ஆயிருக்கீங்க, இதுக்கு வந்து சொல்யூஷனுக்கு இமீடியட்டா வேணும்னா அதை வந்து டீட்டெயில்டா இப்ப பேப்பர்ல எழுதுங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை வந்து கூடவே வச்சுட்டுருங்க. பிசிக்கலா ஹார்ட் காப்பியா கையில வச்சுட்டுருங்க. ஏன்னா பிரெயின்லயோ போன்லயோ இருக்கும்போது நம்ம கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிடுது. ஸோ நமக்கு வந்து அந்த ட்ரிகரோ அந்த ரிவ்யூவோ நம்ம பண்றது இல்ல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஒரு ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் எடுக்கலாம். நமக்கு ஹிட் ஆயிட்டு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம், சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டிய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை வந்து டீட்டெயில்டா எழுதலாம். அதுக்கு ஒரு ஒரு குட்டி அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இருக்கோ அது ரிலேட்டடா இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அந்த பேப்பர்ல வந்து ஒரு குட்டி மைண்ட் மேப் மாதிரி போடலாம். போட்டுட்டு அது கூடவே வச்சுட்டு இருக்கலாம் ஒரு 2 3 நாள். அதாவது இப்போ உங்களுக்கு இம்மீடியட்டா சொல்யூஷன் தேவைப்படக்கூடிய விஷயங்கள், இம்மீடியட்டா நீங்க சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு எடுத்து வச்சீங்கன்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் பிரெயின் ஒர்க் பெட்டரா ஒர்க் ஆகும். இல்லைன்னா இது அப்புறம் பார்த்துக்கலாம், இது இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி போகும். இந்த டெக்னிக்கை நம்ம டெஸ்ட் பண்ண முடியாம போகும். ஸோ நமக்கு இம்மீடியட்டா சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேணும். இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு நமக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அந்த பேப்பர்ல எழுதி மடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டே இருங்க இன்னைக்கு ஹோல் டே. அல்லது சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு 2 3 டேஸ் வச்சுட்டுருங்க. ஐடியாஸ் வர வர அந்த பேப்பர்லயே எடுத்து உடனே நோட் பண்ணிட்டு வைங்க. அந்த பேப்பர்லயே எடுத்துட்டு உடனே நோட் பண்ணிட்டே வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 3 டேஸ் கழிச்சு உங்களுக்கு இனஃப் டாட்ஸ் அதுல கனெக்ட் ஆயிருக்கும். அப்புறம் அதெல்லாம் உட்காந்து நீங்க அது எல்லாத்தையும் சார்ட் பண்ணி ஒரு சொல்யூஷன்ஸுக்கு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல கண்டுபிடிங்க. இதோட வந்து கனெக்டிங் த டாட்ஸ் முடியுது. அடுத்த சாப்டர் 9th சாப்டர் வந்து கலெக்டிங் த டாட்ஸ். அதை நம்ம அடுத்த சாப்டர் பார்க்கலாம். நான் இப்போ இந்த மீட்டிங் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு 5 10 மினிட்ஸ் வந்து பென் அண்ட் பேப்பர்ல உட்காந்து அவங்க நான் இப்ப சொன்னதை வந்து நீங்க கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. தேங்க்யூ. நிவி அந்த 6 விஷயத்தையும் சமரைஸ் பண்ணுங்க. 1 2 3. Number 1, scatter your attention in a richer environment. மெதுவா. Number 2, என்னங்க சார்? மெதுவா. Okay. Scatter your attention in richer environment. ரெண்டாவது வந்து write out the problems you are trying to crack. மூணாவது வந்து sleep on a problem. நாலாவது வந்து
ஸ்டெப் பேக். அஞ்சாவது வந்து intentionally leave the tasks unfinished. அஞ்சாவது வந்து intentionally leave the tasks unfinished. ஆறாவது வந்து consume more valuable dots. இந்த 6 டாபிக் மட்டும் சொல்லணுமா சார்? என்னென்னங்கிறது ஒரு ஒரு லைன்ல சொல்லவாங்க சார். இல்ல அவ்வளவுதான். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. நான் 6 தனியா எழுதி வைக்கிறேன் அவ்வளவுதான். ஓகே, டன். அவ்வளவுதான். எனக்கு அப்ப இப்போ சரி, வேற யாருக்காவது இன்னொரு தடவை சம்மரைஸ் பண்ணுமா சார்? அப்படியே சொல்லிடுங்க தமிழ்ல இன்னொரு. ஸ்கேட்டர் யுவர் அட்டென்ஷன் என்வரன்மெண்ட் இன் ரிச்சர் என்வரன்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஆமா. எங்க உங்களுக்கு நிறைய டேட்டா கிடைக்குமோ, எங்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குமோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு நாமே உருவாக்கிட்டு இருக்கிறது. ரெண்டாவது, ரைட் அவுட் த ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் ட்ரைங் டு கிராக். நீங்க எந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணுமோ அதை வந்து கையில எழுதி அதை வந்து கண்ணு முன்னாடி படுற இடத்துல வச்சுட்டே இருக்கிறது. மூணாவது வந்து ஸ்லீப் ஆன ப்ராப்ளம். தூங்க போறதுக்கு முன்னாடி நமக்கு எதுக்கு சொல்யூஷன் வேணுமோ அதை பத்தி அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு தூங்க போறது. நாலாவது ஸ்டெப் பேக். நம்ம அட்டென்ஷனல் ஸ்பேஸோட சைஸை மெடிடேட்லாம் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இன்டென்ஷனலாக அன்ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம இப்போ பர்பஸ்ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ளே போகணும். போயிட்டு பர்பஸ்ஃபுல்லாக ஸ்டெப் பேக் பண்ணணும். அதாவது டெசிஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கே எடுக்காம ஒரு 2 நாள் தள்ளி போடுறது, அது மைண்ட்ல ஆசை போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தள்ளி போடுறது ஸ்டெப் பேக். அஞ்சாவது வந்து இன்டென்ஷனலி லீவ் த டாஸ்க் அன்ஃபினிஷ்ட். ஒரு டாஸ்க்கை பண்ணிட்டு இருக்கும்போது மற்ற டாஸ்க்லாம் டைவர்ட் ஆகி அந்த டாஸ்க்கை விட்டுட்டு போகாம பர்பஸா அந்த டாஸ்க் அப்படியே அப்ரப்டா விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறது. ஸோ தட் இது வந்து பிரெயின் வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டாட்ஸ் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அது முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆறாவது வந்து கன்சியூம் மோர் வேல்யூபிள் டாட். நம்ம பிரெயின்ல இருக்கிற டாட் தான் அது கனெக்ட் பண்ணும். இல்லாத ஒரு டாட்டை வந்து வெளியில இருந்து எடுக்கும். பட் ஸ்டில் நம்ம எடுக்கிற டாட்ஸ், பிரெயின்குள்ள போடுற டாட்ஸ் வந்து வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனா போடணும். இதுதான் சார் இந்த 6. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இதோட நம்ம ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். நம்ம பென் அண்ட் பேப்பர் வச்சு அந்த ஒரு ப்ராப்ளம், நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ப்ராப்ளம், இல்ல சொல்யூஷன் கிடைக்கணும், ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த டீட்டெயில்டா எழுதுங்க. டீட்டெயில்டானா சென்டென்ஸ்